உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா நவம்பர் மாத பலன்கள். இந்த நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். அடுத்து துலாம் ராசியில சூரியனும் நீச்சமாக இருக்கிறார். அடுத்து விருச்சிக ராசியில செவ்வாயும் புதனும், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி வக்ரத்தோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள். இந்த மாதம் ஆரம்பிச்சு 3ஆம் தேதியே பாத்தீங்கன்னா சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு 3ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் பெயர்ச்சி அடைகிறார். அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 10ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை பெறுகிறார். வக்ரத்தன்மை பெற்று இந்த மாதத்தின் இறுதியில 24ஆம் தேதி அவர் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாகி வர்றார். அதாவது வக்ரத்தன்மை பெற்றதுனால அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த நேரத்துல இந்த நவம்பர் மாதத்துல அந்த சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி அந்த நீச்ச நிலையிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சி தன்மைகள். இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உச்சம் பெற்று இருக்கிறார். இவர் இந்த மாதம் 12ஆம் தேதி தன்னுடைய நிலையை வக்ரத்தன்மையாக மாற்றிக்கொள்கிறார். உச்சம் பெற்ற குரு வக்ரத்தன்மையாக மாறும் போது என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து இந்த மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி வக்ரமாக இருந்த அந்த சனி பகவான் 5 மாத காலமாக இந்த மாதத்தின் இறுதியில வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதனால இந்த நவம்பர் மாதம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகங்களின் மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்ப ராசி அன்பர்கள், இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள். ஏன்னா இது ஒரு 5 மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்திருப்பீங்க. இந்த கும்பராசி என்பர்கள் நிறைய பேருனுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைகள் நடந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒண்ணும் இல்லாம போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு. ஆனாலும் அந்த பிரச்சனைகள் இன்னும் தீரவில்லை. இன்னும் அது அப்படியே ப்ராக்ரஸ்லயே இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதத்துல இந்த கும்பராசி என்பர்களினுடைய 2ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. 7.5 சனியினுடைய கடைசி பார்ட்ல இருக்கிறீங்க. அதாவது பாத சனியில இருக்கிறார். போற போக்குல சனி போட்டு விட்டு போயிடுவார். அதுதான் இந்த ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். அவர் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதியும் கூட இந்த கும்பராசி என்பர்களுக்கு. ஆனாலும் அவர் அந்த இடத்துல அந்த 7.5 சனி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் கண்டிப்பா அதற்குண்டான விஷயங்களை செய்துதான் தீருவார். இப்போ இந்த கும்பராசி என்பர்கள் அதிகப்படியாக நீங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே ரொம்ப கான்சென்ட்ரேஷனா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் அந்த சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஏமாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நீங்க அதெல்லாம் டெவலப் ஆயிடும் அப்படின்னு நினைச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இப்ப பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா 3 வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு அதனுடைய பிரதிபலன்கள் என்னன்றது தெரியும். இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த 7.5 சனி முடியக்கூடிய தருவாயில தான் அவர் அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கும் போதுதான் நீங்க என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்றது கண்டிப்பா தெரியும். இப்ப எந்த விதமான ஒரு சின்ன ஒரு இது கூட உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சில முதலீடுகளை ரொம்ப கவனமாக செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே 7.5 சனியில பாதிக்கப்படக்கூடிய இடமே பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்துல, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் போதுதான் அதிகப்படியாக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுல நம்ம வீண் விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானாதிபதியும் நம்ம சனி பகவான் தான். அதனால
தேவையில்லாமல் யார்கிட்டயும் காசு கொடுக்கல் வாங்கல்களோ, அடுத்து பாத்தீங்கன்னா கடனை தேவையில்லாம வாங்கக்கூடாது. வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒன்னே போரும். மிகப்பெரிய அளவுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துருவாரு. அடுத்து குடும்பம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய வாக்கு ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 2ல சனி அப்படின்னு சொன்னாலே வாக்குல சனின்னு தான் பேரு, அதாவது நாக்குல சனின்னு பேரு. அந்த வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். நம்ம சாதாரணமா தான் பேசுவோம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த குடும்ப உறவுகள் பாத்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு ஊதி 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 பெருசு பண்ணி அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. நீங்க எப்போதும் போல பாசமா கூப்பிடுற மாதிரி ஏதாவது சொல்லி கூப்பிடுவீங்க. நீங்க எப்படி என்னை அப்படி கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரியாக அந்த வார்த்தைகள் உங்களை பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம். அதனால அந்த வாக்கு சம்பந்தப்பட்ட பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கடன்காரங்களுக்கு நீங்க எந்த விதமான ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்ற முடியாம உங்களுக்கு தொந்தரவுகள் வந்துடும். அதனால உங்களுடைய கடன் வாங்கின நண்பர்களிடம் கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொடுக்க முடியல அப்படின்னா கூட அவர்கள்கிட்ட சாதகமாக பேசுங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கும்பராசி என்பர்களுக்கு வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல வளர்ச்சிகள், உங்களுடைய வேலையில நல்ல அங்கீகாரம், பதவி, நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். பின்னாடியே கொஞ்சம் லைட்டா ஒரு ஒர்க் லோடும் ஜாஸ்தியாயிட்டே இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால நீங்க விருப்பப்பட்ட வேலை கண்டிப்பா கிடைக்கும். ஆனாலும் அந்த வேலையில ஒரு பணி சுமைகள் அப்படின்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால இப்ப கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. நிறைய கும்பராசி என்பர்கள் உங்களுக்கு ஒரு இலக்கை வச்சுட்டு அந்த இலக்கு நிறைவேற வரைக்கும் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு மூடி டைப்பா இருப்பாங்க. ஒரு எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசி இதற்கு நல்ல ஒரு ஆலோசனை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. நீங்கன்னு உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்க. அந்த டார்கெட் அச்சீவ் ஆகுற வரைக்கும் அந்த ஒரு குழப்பமான ஒரு விஷயத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாக தான் இருப்பீங்க. அதனால அந்த மாதிரி இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இந்த குரு உச்சகட்ட காலத்துல இருக்கும்போது நல்ல ஒரு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய 9ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அப்பா மூலமாக சில சாதகமான ஒரு ஒத்துழைப்புகள் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். அப்பா கிட்ட இருந்து வரக்கூடிய சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாசம் அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அப்பா வழியில இருக்கக்கூடிய சில தொழில்களை நீங்க எடுத்து நடத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய தொழில்ல நல்ல உச்சபட்ச வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா இந்த கும்பராசி என்பர்களினுடைய 10ஆம் இடத்தை குரு பார்வையிடுறதுனால அங்க செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில்ல நல்ல ஒரு உச்சபட்ச வளர்ச்சியையும் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணத்தையும் நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கு. உங்களுடைய மிகப்பெரிய நெகட்டிவான விஷயமே சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அந்த 7.5 சனி இறுதி கட்டத்துல இருக்கிறீங்க. அதனால அந்த இடத்துல மாத்திரம் கேர்ஃபுல்லா இருக்கணுமே ஒழிய மற்றபடி உங்களுடைய தொழிலோ வேலையோ எல்லாமே சாதகமாக தான் இருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளும் நல்லா இருக்கு. 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்லாம் கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பர்கள் தாராளமாக எடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கு. அதனால நீங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும், உங்களுடைய பேச்சுல கவனமாக இருக்கணும். அடுத்து கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய முதலீட்டுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு நவம்பர் மாதம் ஒரு சாதகமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.